அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டி, குறிப்பா பாலிட்டிக்கான 360 டிகிரி அப்ரோச்ல கண்டென்ட் பிரசன்ட் பண்ண போறோம். வரக்கூடிய வீடியோ எல்லாமே பாலிட்டிக்கான சீரீஸா தான் அமைய போகுது. அந்த கண்டென்ட் எல்லாமே பேசிக் லெவல் புதுசா படிக்கக்கூடிய பசங்களுக்கு புரியற மாதிரியாம எளிமையாகவும், கண்டென்ட் எல்லாமே குரூப் 1 அளவுக்கு டெப்தாவும் இருக்கு. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா யூனியன் அண்ட் டெரிட்டரி, அதாவது ஒன்றியமும் அதோடைய ஆட்சி பரப்பும். பாலிட்டியில எந்த ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பேசிக்கா ரெண்டு. அது எந்த பார்ட்ல இருக்குதுன்னு. யூனியன் அண்ட் டெரிட்டரி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்ல 1ல இருக்கக்கூடியது. அந்த டாபிக் உடைய ஆர்டிகல் ரேஞ்ச் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போகணும். ஆர்டிகல் ரேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 to 4. முதல் 4 ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுதாமா? ஒன்றியம் அதோடைய ஆட்சி பரப்பை பத்தி சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னு பார்க்கலாம். நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன், அதாவது ஒன்றியத்தின் பெயர் மற்றும் பகுதிகள். சரியா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு ஒரு எம்டி லேண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த லேண்டுக்கு என்ன பண்றோம்? 4 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள், பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றோம். அந்த லேண்டுக்கு வந்து பார்த்தா ஒரு நேம் வைக்கிறோம். என்னன்னு சொல்லலாம்? இந்தியான்னு வைக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக என்ன பண்ணலாம்னா, அதை பல்வேறு மாநிலமாவும் யூடியாவும் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி இருப்போம்ல. அப்பனா இதை பத்தி சொல்லக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 1. சரிங்களா? ஆர்டிகல் 1 எதை பத்தி சொல்லுதாமா? நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். அதே ஆர்டிகல் 2 பாருங்க, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. புதிய மாநிலங்களை இணைத்தல் அல்லது நிறுவுதல். அப்பனா உள்ள இருக்கக்கூடியதா இல்ல இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வெளியே, இந்த பவுண்டரிக்கு வெளியே இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகளை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்தியா கூட இணைச்சோம்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல் அதற்கான அதிகாரம் கொடுக்குதுன்னா ஆர்டிகல் 2ங்க. கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? இந்திய எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய சில பகுதிகளை இந்தியா கூட இணைக்கும் போது எந்த ஆர்டிகல் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்த முடியும். ஆர்டிகல் 1 எதை பத்தி சொல்லுதாமா? நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன், ஒன்றியத்தின் பெயர் மற்றும் பகுதிகள். ஆர்டிகல் 2 எதை பத்தி சொல்லுது? அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்களை இணைத்தல் அல்லது நிறுவுதல். இந்த புதிய மாநிலத்தை இணைத்தல் அல்லது நிறுவுதல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள். அது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம். இப்படி இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம். சிக்கிமுக்கான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 2A. சரியா? அசோசியேஷன் ஆஃப் சிக்கிம். இப்ப இந்த ஆர்டிகல் இருக்குதான்னு கேட்டா ரத்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த ஆர்டிகல் 2A இருக்குதான்னு கேட்டா ரத்து செஞ்சிருப்பாங்க. இதை பத்தி டீட்டெயிலா பின்னால சொல்றேன், என்னன்னு பார்ப்போம். சரியா? ஆர்டிகல் 3 என்னன்னு கேட்டாங்கன்னா, புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கும் தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல். அதாவது என்ன சொல்ல வராங்களாமா? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியா, அதனுடைய எல்லைகள், பவுண்டரி. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருந்ததா, ஒரு ஸ்டேட் இருந்ததா, அதை என்னவா கன்வெர்ட் பண்ணாங்க? ஒரு ஸ்டேட்டா பிரிச்சாங்க, தெலுங்கானா. அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை யூடியா கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருந்ததா, அதை இப்ப ரீசெண்டா என்னவா பண்ணாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசம். அதுல இருந்து சில பகுதிகளை பிரிச்சு லடாக் அப்படிங்கிற யூடியா மாத்தினாங்களா? அப்பனா நேம் மாத்தி இருக்கிறாங்க, எல்லைகள் மாற்றப்பட்டது. அப்பனா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ஸ்டேட்டை வேற ஒரு ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணலாம், ஸ்டேட்டை யூடியா கன்வெர்ட் பண்ணலாம், யூடியை ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணலாம், அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணலாம், பவுண்டரிகள், எல்லைகளை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அமைக்க முடியும். இது எல்லாத்துக்குமே எந்த ஆர்டிகல் அதிகாரம் கொடுக்குதாமா? ஆர்டிகல் 3. சரிங்களா? அப்பனா 2, 3க்கு சின்ன வித்தியாசம். 2 என்ன சொல்ல வருதுன்னா, ஆர்டிகல் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளை இந்தியா கூட இணைக்கிறதுனா எந்த ஆர்டிகல் பயன்படுத்த முடியும்? ஆர்டிகல் 2 மட்டும்தான். ஆனா 3வது ஆர்டிகல் எதை பத்தி சொல்லுதுன்னா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உள்ள இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஸ்டேட்டாவோ யூடியாவோ கன்வெர்ட் பண்ண முடியும். அப்பனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்டா யூடியா கன்வெர்ட் பண்றதுக்கு, நேம் சேஞ்ச் பண்றதுக்கு, பவுண்டரி எல்லைகள் மாற்றுவதற்கு எந்த ஆர்டிகல் தான் நம்ம பயன்படுத்தணும்? ஆர்டிகல் 3 தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 2 and 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2னா இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளை இந்தியா கூட இணைப்பதற்கு, 3 அப்படின்னா இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டாவோ யூடியாவோ கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, கீ பாயிண்ட்.
இதுல ஆர்டிகல் 2 and 3 சரிங்களா, இதுல ஏதாச்சும் சேஞ்ச் சரிங்களா உள்ள ஏதாச்சும் கொண்டு வரும்போது கண்டிப்பா ஒருத்தருடைய பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அது யாருடைய அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் சரிங்களா. சரத்து 2 மற்றும் 3 இதுல ஏதாச்சும் கொண்டு வரதுன்னா யாருடைய முன் அனுமதி வேணுமாமா? இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வேணும் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கீ பாயிண்டா. அடுத்தது சரத்து 4 சரிங்களா, ஆர்டிகல் 4 பத்தி சொல்றாங்க. அதாவது சரத்து 2 மற்றும் 3 திருத்தம் செய்யும் போது சரிங்களா, 2 மற்றும் 3ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா இது பார்த்தா எதுக்கு கீழே வராதாமா? 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிம்பாங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் திருத்தம் செய்யறதுனா அதுக்கு பார்த்தா எதன் மூலியமா தான் திருத்தம் செய்ய முடியுமாமா? 368 பயன்படுத்தி தான் திருத்தம் செய்ய முடியும். அதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவைப்படுது? ஸ்பெஷல் மெஜாரிட்டி சரியா. பின்னால அது தனி ஒரு கிளாஸவே போடுறேன். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அப்பனா இந்த ப்ரொசீஜர் சரிங்களா, அதாவது ஆர்டிகல் 2 and 3 சேஞ்சஸ் அப்படிங்கிறது 368க்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது. அதான் சொல்றாங்க சரத்து 368 பயன்படுத்த தேவையே இல்ல. இது ஒரு நார்மலான ப்ரொசீஜர் தான். சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணா போதுமானது. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு உண்டான 368 பயன்படுத்தணுமான்னு கேட்டா தேவையே கிடையாது. எதுக்கு? ஆர்டிகல் 2 and 3 சேஞ்ச் பண்றதுக்கு. ஆனா கண்டிப்பா யாருடைய முன் அனுமதி வேணுமாமா? இந்திய குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி வேணும் அப்படிங்கிறாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட் சரிங்களா, மன்னர் மாநிலங்கள் ஒருங்கிணைவு. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகும்போது சில பகுதிகளா பாத்தீங்கன்னா அங்கங்க குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் 2 வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஒண்ணு அந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்திய நாட்டோட இணைக்கணும், இல்லைன்னா பாகிஸ்தான் கூட போகணும். அப்படி பார்க்கும்போது இந்திய எல்லைக்கு உட்பட்டு எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்குதுன்னா 552 சரிங்களா. 552 பிரின்ஸ்லி ஸ்டேட் பாத்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ள இருக்குது. அதுல 549 பாத்தீங்கன்னா இந்தியாவோட இணைஞ்சிருது சரிங்களா. நம்மளுடைய முதல் பிரதமராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா யாரை கூப்பிடுறாங்க? சர்தார் வல்லபாய் பட்டேலை கூப்பிடுறாரு. இந்த பகுதிகளை இந்தியா கூட இணைக்கிறது உங்க பொறுப்புன்னு கொடுக்குறாங்க. அவர் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க, பென்ஷன் தர மாதிரி சில இதெல்லாம் பேசுவாங்க. கடைசியா இந்தியா கூட பாத்தீங்கன்னா 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ல 549 பாத்தீங்கன்னா இணைஞ்சிடுறாங்க. அப்பனா கொஸ்டின் என்ன கேட்பாங்க? 549 எதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த 3 இணையில எப்படி இணைச்சாங்க அதுதான் கொஸ்டின் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? 1947 அக்டோபர் 26 பாத்தீங்கன்னா இந்தியா கூட இணையுது. மகாராஜா ஹரிசிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை இந்தியா கூட இணைக்க ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இருப்பாங்க. எந்த வருஷம்? 1947 அக்டோபர் 26. அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட எப்படி இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன், அதாவது பாத்தீங்கன்னா இணைப்பு ஒப்பந்தத்துல சைன் பண்ணி இருப்பாங்க. யாரு சைன் பண்ணாங்கன்னா மகாராஜா ஹரிசிங். அடுத்தது பாருங்க ஹைதராபாத். ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? போலீஸ் ஆக்ஷன், நம்மளுடைய மிலிட்டரி அனுப்பி என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடியவங்களை இது பண்ணி இந்தியா கூட இணைய வச்சிருப்பாங்க. ஹைதராபாத் பத்தி எப்படி இணைக்கிறாங்களாமா? போலீஸ் ஆக்ஷன். எந்த வருஷம்? 1948 செப்டம்பர் 17. அடுத்தது ஜூனாகட்ல இருக்கக்கூடிய மன்னர் சரிங்களா இந்தியா கூட இணைய விரும்பல. அதனால பாத்தீங்கன்னா அவரு பாகிஸ்தான் கூட போகத்தான் விரும்புறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு போராட்டம் நடத்துறாங்க. கடைசியா இந்தியா தலையிட்டு ஒரு வாக்கெடுப்புக்கு கொண்டு போறாங்க சரிங்களா. பொது வாக்கெடுப்பு எப்ப நடக்குதுன்னா 1948 பிப்ரவரி 20 கிட்டத்தட்ட 91% அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்தியா கூட இணைய பாத்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த ஜூனாகட் அப்படிங்கிறது இந்திய எல்லையோரம், அதாவது குஜராத் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதனால பாத்தீங்கன்னா சில தகராறுகள் வருது. எல்லையில் இருக்கும் போது பாகிஸ்தான் கூட இணைக்கிறதா இந்தியா கூட இணைக்கிறதான்னு 91% மக்கள் பாத்தீங்கன்னா இந்தியா கூட இருக்கத்தான் விருப்பப்பட்டிருக்கிறாங்க. அதனால ஜூனாகட் இந்தியா கூட இணைக்கப்பட்டது. அப்பனா நம்மள்ட்ட ஜம்மு காஷ்மீர் மட்டும் தான் 1947, மீதி ரெண்டுமே என்ன பண்றாங்க? 1948 பாத்தீங்கன்னா இந்தியா கூட இணைச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட எப்படி இணைக்கப்பட்டது அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு இணைச்சிருக்கிறாங்க. அதே ஹைதராபாத் அப்படின்னு கேட்டாங்கன்னா போலீஸ் ஆக்ஷன். அதே ஜூனாகட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெஃபரண்டம், பொதுவான ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்குது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதியும் கூட. இப்படியே நாட்கள் கடந்து போகும்போது 1950 இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை கிளாசிபிகேஷனா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 கிளாசிபிகேஷனா பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா. என்னது? ஏ, பி, சி, டி, மொத்தம் ஒரு 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஏ முழுசுமே யாருடைய கண்ட்ரோல்ல? கவர்னருடைய கண்ட்ரோல் இருக்குது. பி முழுசுமே
அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட் வித் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொடுத்திருப்பாங்க. அதாவது சட்டமன்றங்களை கொண்ட மன்னர் மாநிலங்கள். சி வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர், தலைமை ஆணையருக்கு உட்பட்டது. டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பகுதி அந்தமான் மற்றும் நிகோபார். ஏல வந்து பாத்தீங்கன்னா 9 பகுதிகளை வச்சிருப்பாங்க, பில 9 பகுதிகள், சில வந்து பாத்தீங்கன்னா 10 பகுதிகளை கொண்டது, டில 1, மொத்தம் 29 பிரிவுகளாக பிரிச்சு இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. முக்கியமான கிளாசிபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. அதுக்குள்ள எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க? 29 பகுதிகளாக பிரிச்சு இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு குரூப் 4 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிகோபார் சரிங்களா எந்த பார்ட்ல இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டில ஒரே ஒரு பகுதி எது? அந்தமான் நிகோபார். அப்பனா வரக்கூடிய எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம்? பார்ட் ஏல என்ன இருக்குது, பார்ட் பில என்ன இருக்குது, சில என்ன இருக்குது, நம்ம எல்லாமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. முக்கியமான சில இது என்ன இருக்குதுன்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சரியா? அப்படி பார்க்கும்போது பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர், ஆளுநருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் எத்தனை கேட்டாங்கன்னா 9. எதாவது அப்படின்னு ரீட் பண்ணீங்க சரிங்களா? அஸ்ஸாம் இருக்குது, பீகார் இருக்குது, பாம்பே, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒடிசா, பஞ்சாப், ஐக்கிய மாகாணங்கள். ஐக்கிய மாகாணங்கள் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய மாகாணங்கள். குறிப்பா உத்தரப்பிரதேசம் தான் ஐக்கிய மாகாணங்கள், யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னா. வெஸ்ட் பெங்கால், இந்தியாவுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தா கவர்னருக்கு ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருந்திருக்குது. எதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான பகுதி? பாம்பே, மெட்ராஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். முக்கியமான நகரங்கள் எல்லாமே வந்து பார்த்தா எங்க இருக்குதாமா? கவர்னருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருந்திருக்குது. சரிங்களா? எத்தனை பகுதிகள்? 9. எதாவது? அஸ்ஸாம், பீகார், பாம்பே, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒடிசா, பஞ்சாப், யுனைடெட் ப்ராவின்ஸ், வெஸ்ட் பெங்கால். அதே அடுத்தது பாருங்க, பார்ட் பில சட்டமன்றத்தை கொண்ட மன்னர் மாநிலம், பிரின்ஸ்லி ஸ்டேட் வித் லெஜிஸ்லேச்சர். சரிங்களா? அதாவது சட்டமன்றத்தை கொண்ட மன்னர் மாநிலம். இது எத்தனை பகுதிகள் கொண்டது? 9. இதுல என்னென்ன நகரங்கள், என்னென்ன சிட்டி முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாமா? 1 ஹைதராபாத், அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மத்திய பாரதம், இந்தியாவுடைய சென்ட்ரல் இந்தியா இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பார்த்தா அப்படி கொடுத்திருப்பாங்க. மத்திய பாரதம், மைசூர், பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப். சரிங்களா? பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் சைடு இருக்கக்கூடியது. ராஜஸ்தான், அடுத்தது சௌராஷ்டிரா, திருவாங்கூர் மற்றும் கொச்சி, கடைசியா இருக்கக்கூடியது விந்திய பிரதேச. இந்த விந்திய பிரதேசம் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க, இந்தியாவுடைய இதுல நர்மதை 2ஆ பிரிக்குமா, மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹைலாண்டு, அதுல பண்டல்கண்ட் பாகல்கண்ட் பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா விந்திய பிரதேசம். இது சென்ட்ரல் இந்தியா சார்ந்ததுதான். எது? ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பாரதம், மைசூர், பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி, விந்திய பிரதேசம். இதெல்லாமே பார்ட் பிங்க. அடுத்தது பார்ட் சியில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 பகுதிகள். சரிங்களா? இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியதாமா? சீஃப் கமிஷனர், அதாவது தலைமை ஆணையருக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறாங்க. எதுன்னு பாருங்க, அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூஷ் மற்றும் பெஹார், கூர்க், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா. சரிங்களா? ரீசெண்டா மணிப்பூர்ல பெரிய லெவல்ல பிரச்சனை போச்சா, அப்பனா மணிப்பூரை பத்தி கூட கேட்கலாம். மணிப்பூர் என்ன பார்ட்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா பார்ட் சி. இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி. சரிங்களா? இந்த 4 கிளாசிபிகேஷன்ல எந்த பார்ட்ல வருதுன்னு கேட்டா அதுவும் சில தான் வருது. சரிங்களா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது, ரேண்டமானது, செலக்டிவா நம்ம படிச்சுட்டு போனா கூட என்ன பண்ண முடியும்? ஆன்சரை எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது பார்ட் டில என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்தமான் மற்றும் நிகோபார். சரிங்களா? பார்ட் டில ஒரே ஒரு பகுதி எது? அந்தமான் மற்றும் நிகோபார் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? டிஎன்பிசில குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிகோபார் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிளாசிபிகேஷன், 4 கிளாசிபிகேஷன்ல எதுல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் டில வச்சிருக்காங்க. நாம என்ன பண்ணலாம்? ஏபிசியில் இருக்கக்கூடிய சில அப்டேட் பண்ணிட்டு போனோம்னா ஒருவேளை கேட்டாங்கன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும்? எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து இந்த டாபிக்ல ஒரு முக்கியமான ஏரியா தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன், மாநில மறுசீரமைப்பு ஆணையங்கள். ஆரம்ப காலகட்டத்துல பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்ததை எப்படி ஒருங்கிணைச்சாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமா 1950 1950 டைம்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4 கிளாசிபிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ஏபிசிடின்னு. ஏல 9 பகுதி, பில 9 பகுதி, சில 10, டில 1, மொத்தம் 29 பகுதிகளாக இப்படி பிரிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப வந்து பார்த்தா சிரமமா இருக்குது. இதற்காக லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரா வச்சு ஸ்டேட், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கலாமா, ஸ்டேட்டை வந்து பார்த்தா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு சில ஐடியாலஜிக்கு வராங்க.
இதற்காக போடக்கூடிய முதல் கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தார் கமிட்டி. சரிங்களா? அதாவது மாநிலத்தை உருவாக்குவதற்கு மொழியின் அடிப்படையில உருவாக்கலாமா, அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. என்ன கமிட்டியாமா? எஸ்கே தார் கமிஷன். எப்ப உருவாக்குறாங்க? 1948 ஜூன் 17 போடப்பட்டது. சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா எஸ்கே தார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்மனா இருப்பாங்க. அது போல 2 பேர் அதுல மெம்பர்ஸா இருப்பாங்க, பன்லாலால். சரிங்களா? இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஜகத் நாராயணன். இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தார் கமிட்டியுடைய மெம்பர்ஸ். இதுல முக்கியமா என்ன சொல்ல வராங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட்டை வச்சிடறாங்க. சரிங்களா? எஸ்கே தார் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களாமா, லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரை வச்சு ஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? மொழியின் அடிப்படையில் மாநிலம் உருவாக்குவதற்காக போடப்பட்ட முதல் கமிட்டி அப்படின்னு கேட்டா எதை சொல்லணும்? எஸ்கே தார் கமிஷன். சரிங்களா? எப்ப ரிப்போர்ட் வைக்கிறாராமா? 1948 டிசம்பர் 10ங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லி இருக்கிறாராமா அறிக்கையில, மொழியின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க கூடாதுன்னு முடிச்சிருவாரு. சரிங்களா? எஸ்கே தார் கமிட்டியோட ரிப்போர்ட் என்னது? லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரா வச்சு எதை பிரிக்க கூடாதாமா? ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டை வந்து பார்த்தா பிரிக்க கூடாது அப்படின்னு இருப்பாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. நேருக்கு ஒரே கவலையா இருக்குது, இவ்வளவு பெரிய நாட்டை நம்ம எப்படியோ சுதந்திரம் வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்தது முதல் பிரைம் மினிஸ்டர் வந்தாச்சு, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியலன்னு உடனே தலைவர் அவரே களத்துக்கு வராரு. சரிங்களா? 1948 டிசம்பர்ல தான் அவர் ரிப்போர்ட் வச்சாரு. அதே டிசம்பர் மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. என்ன கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேவிபி கமிட்டி. சரிங்களா? ஜே அப்படின்னு கேட்டா யாருங்க? ஜவஹர்லால் நேரு. வி அப்படின்னு கேட்டாங்கன்னா வல்லபாய் பட்டேல். பி அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இவங்களும் ஒரு 4 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. 1949 ஏப்ரல் 1ஆம் தேதி இவங்க ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்றாங்க. இரண்டாவதா போடப்பட்ட கமிட்டிக்கு பேர் என்னது? ஜேவிபி கமிட்டி. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க எல்லாரும் சேர்ந்து 1949 ஏப்ரல் 1 வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை, ஜேவிபி கமிட்டியோட அறிக்கை வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்களாமா, மொழிவாரி மாநிலங்கள் பகுப்பதை நிராகரித்தது. ஃபைனலா ரிஜெக்ட். சரிங்களா? இவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பகுப்பதை வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேவிபி கமிட்டி. ஃபர்ஸ்ட் கமிட்டி எஸ்கே தார் கமிஷனும் அதுவே சொல்லிட்டாங்க, லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரா வச்சு எதை பிரிக்க கூடாது, ஸ்டேட்டை வந்து பார்த்தா பிரிக்க கூடாது. ஜேவிபி கமிட்டி அவங்கள என்ன பண்றாங்களாமா, மொழியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களை பிரிப்பதை வந்து பார்த்தா நிராகரிக்கிறாங்க. இந்த டைம்ல ஆந்திராவை சார்ந்த பொட்டி ஸ்ரீ ராமலு, ஆந்திர மாநிலத்தை சார்ந்த பொட்டி ஸ்ரீ ராமலு 56 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக். சரிங்களா? உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. கடைசியா டிசம்பர் 15 1952. சரிங்களா? டிசம்பர் 15 1952 வந்து பார்த்தா அவரு இறந்துடுறாரு. எதற்காக உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா இந்த எல்லா ஒருங்கிணைந்த பகுதியாக தான் இருந்தது. அதுல அதிகமான தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் தனியா பிரிச்சு ஆந்திர மாநிலம் கேட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. யாரு? பொட்டி ஸ்ரீ ராமலு. எப்ப உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்றாராமா? 1952 அக்டோபர் 19. எப்போ வந்து பாத்தீங்கன்னா இறக்குறாரு? 1952 டிசம்பர் 15. சரிங்களா? டிசம்பர் 15ஆம் தேதி அவருடைய இறப்பு. பெரிய லெவல்ல கலவரங்கள் ஏற்படுது. வேற வழி இல்லாம 1953 அக்டோபர் 1 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் மொழிவாரி மாநிலம், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் ஸ்டேட் அப்படின்னு கேட்டா எதுவாமா? ஆந்திர பிரதேசம். சரிங்களா? இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் கேட்பாங்க. எப்ப ஆந்திரா உருவாக்கப்பட்டது? 1953 அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. எங்கிருந்து பிரிச்சு? மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மாவட்டங்களை பிரிச்சு என்ன பண்றாங்களாமா ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னு கேட்டா எதுங்க? ஆந்திர பிரதேசம். எல்லா மாநிலம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஆந்திரா மாநிலம், எங்களுக்கு தனித்தனி மாநிலங்கள் வேணும், மொழியின் அடிப்படையில் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம 3ஆவதா ஒரு கமிஷன் போடுறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அலி கமிஷன். சரிங்களா? அதாவது லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரை எடுத்து ஸ்டேட்டை உருவாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 3 வகையான கமிஷன் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தார் கமிஷன், அவங்களும் நிராகரிக்கிறாங்க. இரண்டாவதா போடப்பட்டது ஜேவிபி கமிட்டி, அவங்க நிராகரிக்கிறாங்க. 3ஆவதா வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அலி கமிஷன். 1953 சரிங்களா? டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் போடப்பட்டது. இதோடைய தலைவர் சரிங்களா, சேர்பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபசல் அலி தான். இதுல 2 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு குரூப்ல கேட்ட கொஸ்டினுங்க. அந்த மெம்பர் யாருன்னு பாத்துங்க, KM பணிக்கர், HN குன்சுரு. சரிங்களா? அதாவது ஃபசல் அலி
கமிஷனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா KM பணிக்கர், இன்னொருத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா HN குன்சுரு. இவங்க 3 பேர் மெம்பர். இவர் என்ன பண்றாராமா, மொழிவாரி மாநிலம் பகுப்பதை என்னது ஏத்துக்கிறார். சரிங்களா? இவருடைய ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 1955 செப்டம்பர் மாசம் ரிப்போர்ட்டை வைக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்களாமா, மொழிவழி மாநில மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்டது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். கீழே 3 கமிஷன் பேர் கொடுத்துட்டு கமிட்டி பேர் கொடுத்துட்டு இந்த 3 கமிட்டியில யார் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஸ்டேட்டை பிரிக்கலான்னு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டா யாராமா, ஃபசல் அலி கமிஷன். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரிப்போர்ட்டை வைக்கிறாரு, 1955 செப்டம்பர் மாசம் ரிப்போர்ட்டை வைக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிட்டாராமா, லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரை எடுத்து எதை பண்ணலாமாமா, ஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. ஆனா ஒரே ஒரு தியரி மட்டும் வைக்கிறாரு, 1 லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டேட். சரிங்களா? அதாவது இந்தியா ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. ஒவ்வொரு மொழிக்கு ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியுமா? கண்டிப்பா பிரிக்க முடியாது. ஆனா லாங்குவேஜ் ஒரு பேசிக் பேராமீட்டரா வச்சு என்ன பண்ணலாமாமா, மாநிலங்கள் உருவாக்கலாம்னு ஏத்துக்கிறாரு. ஆனா ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாராமா, ரிஜெக்ட் பண்றாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபசல் அலி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். இதன் மூலியமா மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 நவம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. 1956 நவம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் சரிங்களா உள்ள கொண்டு வராங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வராங்க 1956 நவம்பர் 1 டேட்டோட பாத்துக்கங்க. இப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனை திருத்துறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 7வது சட்ட திருத்தம். 7வது முறையா நம்ம இந்திய அரசியலமைப்பு திருத்துறாங்க. என்ன திருத்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாலேயே 1950 இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ABCD மொத்தம் 4 கிளாசிபிகேஷனை பிரிச்சிருந்தாங்களா, மொத்தம் 29 பகுதிகள். இனிமேல் அந்த நடைமுறை இருக்காது அப்படின்னு என்ன பண்றாங்களாமா, திருத்தம் மேற்கொள்றாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல 2 பிரிவுகள் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு ஸ்டேட், இன்னொன்னு யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? இப்படிதான் மாநில மறுசீரமைப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மாநிலங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டது. 1956 இப்படி உருவாக்கும் போது இந்தியால எத்தனை மாநிலங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? 1956 நவம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வரும்போது புதுசா மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டது. எத்தனை மாநிலங்களாமா, 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? 6 யூனியன் பிரதேசம் 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 15வது உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத். எப்ப உருவாக்கப்பட்டது? 1960. சரிங்களா? இந்தியாவில 15வது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத்துங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1960. உங்களுக்கு சின்ன ஒரு ஹோம்வொர்க் மாதிரி, இதுக்கப்புறம் 15க்கு மேல 16, 17, 18 பாத்தீங்களா, ஒரு பேஜ் விட்டுருங்க. அந்த பேஜ்ல நீங்களே கூகுள் பண்ணி அடுத்தடுத்த மாநிலங்கள் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது, எந்த மாநிலத்திலிருந்து சில மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திரா உருவாக்கப்பட்டதா, இதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள் சில மாநிலத்திலிருந்து புதுசா உருவாக்கி இருப்பாங்க. அது எது வந்து கிரனாலஜிக்கலா எழுதி வச்சுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது மறக்கிற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் வீடியோ பின்னால கொடுப்பேன். சரிங்களா? அங்க நீங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஒரு பேஜ் மட்டும் என்ன பண்றீங்க, நீங்களே ஹோம்வொர்க் மாதிரி ஃபில் பண்ணிக்கீங்க. யூனியன் அண்ட் டெரிட்டரியில அடுத்த ஒரு முக்கியமான கேசஸ், அதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருபாரி யூனியன் கேஸ் 1960. சரிங்களா? பெருபாரி வழக்கு. சரிங்களா? பெருபாரி வழக்கு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1960. அதாவது இந்தியா 1947 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளாக பிரிச்சு சுதந்திரம் கொடுக்கறாங்க. அப்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிப்பதற்கு, எல்லை பிரிப்பதற்காக ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராட்கிளிஃப் அவருடைய தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன்ல முஸ்லீம் லீக் சார்பா 2 நபர்கள் இருப்பாங்க, INC சார்பா 2 நபர்கள் இருப்பாங்க. இந்த பெருபாரி யூனியன் கேஸ், அதாவது இந்த பெருபாரி அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கக்கூடியதுன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி. மேற்குவங்க மாநிலத்தில் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பெருபாரி. இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிச்ச ராட்கிளிஃப் எல்லை கோடு, அதன் பிரகாரம் பெருபாரி கிராமம் யாருடைய கண்ட்ரோல் இருந்திருக்குதாமா, இந்தியா. சரிங்களா? ராட்கிளிஃப் எல்லை கோட்டின் பிரகாரம் பெருபாரி வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கையில் தான் இருந்திருக்குது. ஆனா எல்லை பிரிப்பு ஆவணத்தில் பெருபாரியை பற்றி குறிப்பு இல்லாததால், ஆனா டாக்குமெண்ட்ல பெருபாரி பத்தி எந்த குறிப்புமே வைக்கல. அதனால பாகிஸ்தான் தன்னுடைய வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி என்ன பண்றாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எல்லை பிரிப்பு ஆவணத்துல அந்த டாக்குமெண்ட்ல பெருபாரியை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால பாகிஸ்தான் என்ன பண்றாங்களாமா, அவங்களுடைய மேப்ல வந்து பாத்தீங்கன்னா பெருபாரியை இணைச்சுக்கிறாங்க. இதனால பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கலவரங்கள்
ஏற்படுது 1958. சரிங்களா? நேரு மற்றும் ஃபெரோஷா நூன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்ல வராங்களாமா? நேரு மற்றும் ஃபெரோஷா நூன் 2 பேர் போடக்கூடிய ஒப்பந்தத்தில் பெருபாரியை ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கலாம், பெருபாரியை வந்து பாத்தீங்கன்னா சமமாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதன் காரணமாக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றாங்களாமா, ஒரு கேஸ வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றாங்க. எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல. அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்ல வராங்களாமா, அதாவது மாநில அரசு எந்த ஒரு அனுமதி இல்லாம பெருபாரி அப்படிங்கிற எங்களுடைய கிராமத்தை இந்திய அரசு யாருக்கு கொடுத்துட்டாங்களாமா, பாகிஸ்தானுக்கு வழங்கியதாக கூறி ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது பெருபாரி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். அதாவது ரேட்கிளிஃப் எல்லைக்கோட்ட ஆவணத்தின் பிரகாரம் என்ன பண்றாங்களாமா, பெருபாரி இந்தியாவுடைய ஒரு பகுதியா தான் இருந்தது. ஆனா டாக்குமெண்ட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால பாகிஸ்தான் அவங்க மேப்ல என்ன பண்றாங்களாமா, ஆட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கலவரங்கள் மேற்கொள்ளும் போது அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாரு, நேரு, அதுக்கப்புறம் ஃபெரோஷா நூன் பாகிஸ்தானை சார்ந்தவர், 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, ஆளுக்கு பாதியா சரி பாதியா பிரிச்சுக்கலான்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பெருபாரி அப்படிங்கிறது எங்களுடைய வில்லேஜ், எங்களுக்கே தெரியாம யாருக்கு கொடுத்துட்டாங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. யாரு அப்படின்னா இந்திய அரசு. இது வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க. 1960 உச்சநீதிமன்றத்துக்கு போறப்போ அப்ப உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. ஆர்டிகல் 3 சப்கிளாஸ் C படி மாநிலத்தின் எல்லையை மட்டுமே குறைக்க அதிகாரம் உள்ளது. இந்திய நாட்டின் பரப்பினை குறைக்க எந்த அதிகாரம் கிடையாது. அதாவது நம்ம ஆர்டிகல் 1 என்ன பார்த்தோம், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். 2 என்ன பார்த்தோம், அதாவது இந்தியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய சில பகுதிகளை இந்தியா கூட இணைப்பதற்கு எதை பயன்படுத்துவாங்க, ஆர்டிகல் 2 பயன்படுத்துவாங்க. ஆர்டிகல் 3 என்ன பார்த்தோம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை ஒரு யூடியாவோ யூடிஏ ஸ்டேட்டாவோ இல்லைன்னா நேம் சேஞ்ச் பவுண்டரி சேஞ்ச் பார்த்தோம்னா, அப்பனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பரப்பளவை குறைக்க பெயர் மாற்றம் இதெல்லாம் தான் செய்ய முடியும். இந்தியாவை சார்ந்த ஒரு பகுதியை பிற நாட்டுக்கு கொடுப்பதற்கு ஆர்டிகல் 3 சப்கிளாஸ் C பிரகாரம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்ட்டாங்க. ஒருவேளை இந்திய நிலப்பகுதியை வெளிநாட்டிற்கு தரும் பட்சத்தில், அதாவது இந்தியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஃபாரின் கண்ட்ரிக்கு நாம கொடுக்கும் பட்சத்தில் எதை நாம பயன்படுத்தணுமாமா, ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்த மூலியமா தான் அதை செய்யணும். குறிப்பா 368 அப்படின்னுங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு ஓட்டெடுப்பு நடத்தி அதன் மூலியமா தான் கொடுக்க முடியுமா வழிய, இது மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி இந்த இடத்துல வரும் பாத்தீங்களா, அதன் மூலியமா கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. 1960 இதனால வேற வழி இல்லாம அப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன பண்றாங்க, 9வது முறையா அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? 9th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் பெருபாரி கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பாகிஸ்தானுக்கு கொடுத்திருப்போம். சரிங்களா? இதுதான் பெருபாரி யூனியன் கேஸ். அதாவது இருக்கக்கூடிய மாநிலத்தை வேறொரு மாநிலமாக யூடியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 3 பயன்படுத்த முடியும். இந்திய லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆர்டிகல் 3 வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுமா, செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா ஆகவே ஆகாது. அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் உள்ள கொண்டு வரணும், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்துதான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேஸுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் பாருங்க, 35th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வராங்க, 1974ல கொண்டு வராங்க. சிக்கிமை இந்தியாவின் இணை மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன சொல்லியிருப்போம், சிக்கிம் சொல்லியிருப்போம்ல. ஆர்டிகல் 2A வந்து பாத்தீங்கன்னா சிக்கிமை இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சிக்கிம் டு பி அசோசியேட் வித் த யூனியன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இணை மாநில அந்தஸ்து. இந்த முழுமையான மாநிலமா இல்ல, இந்தியா கூட இணைஞ்ச ஒரு மாநிலமா வந்து பார்த்தா சிக்கிம் உருவாக்கி இருப்பாங்க. இதற்காக ஆர்டிகல் 2A பயன்படுத்துறாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட், 35th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், 35வது முறையா நம்ம அரசியலமைப்பை திருத்துறாங்க. அதுக்கு அடுத்த அமெண்ட்மெண்ட் பாருங்க, 36th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1975. அதுக்கு அடுத்த வருஷமே சிக்கிமை இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக மாற்றப்பட்டது. சரிங்களா? இணை மாநில அந்தஸ்துல இருந்து என்ன பண்றாங்க, சிக்கிம் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன். சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான இந்திய மாநிலமாக மாற்றப்பட்டது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 36வது அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1975. இதன் மூலமா ஆர்டிகல் 2A அப்படிங்கிறது என்னது, இணை மாநில அந்தஸ்துக்காக உருவாக்கப்பட்டதா, இப்ப அது தேவையில்லை, என்ன பண்றாங்க, ரிப்பீல்டு, ரத்து செஞ்சுட்டாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 2A வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டது. 36வது சட்ட திருத்தம் என்ன சொல்ல வருதுன்னா, சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைப்பதற்கான அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டுங்க. எந்த வருஷம் போடப்பட்டதுன்னா 1975.
அடுத்து பாருங்க 100வது சட்ட திருத்தம். அடுத்த ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டுங்க 100th அமெண்ட்மெண்ட் 2015. 2015 வந்து பாத்தீங்கன்னா 100வது முறையா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, வங்கதேசத்தின் சில பகுதிகளை இந்தியாவிற்கும், இந்தியாவின் சில பகுதிகளை வங்கதேசத்திற்கும் வழங்குவது தொடர்பாக, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடிய எல்லையோர கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை பங்களாதேஷுக்கு கொடுக்குறாங்க. பங்களாதேஷ்ல இந்துக்கள் அதிகமா வாழக்கூடிய சில பகுதிகளை கிராமத்தை இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க. இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க? 100வது அமெண்ட்மெண்ட். இதுல இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளில் பங்களாதேஷுக்கு கொடுத்திருக்கிறாங்க சில வில்லேஜ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா, இந்த 4 மாநிலத்துல எல்லையோரத்துல அதிக முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எங்க கொடுக்குறோம்? பங்களாதேஷுக்கு கொடுக்கிறோம். எத்தனை கிராமம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 111 பகுதிகளை வங்கதேசத்திற்கும், சரிங்களா, 111 பகுதிகள் வில்லேஜ் நாம என்ன பண்றோம்? பங்களாதேஷுக்கு கொடுத்திருப்போம். பங்களாதேஷிட்ட இருந்து 51 பகுதிகளை இந்தியா வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100வது அமெண்ட்மெண்ட்ல சொல்லக்கூடியது. எத்தனை வில்லேஜ்னு பாத்துங்க, இத கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து பார்த்தா 111 வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு கொடுத்திருப்பாங்க. பங்களாதேஷிட்ட இருந்து எவ்வளவு பகுதியில் இந்தியா இணைத்துக் கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 51 பகுதிகளை இணைத்துக் கொண்டது. 2015 100வது அமெண்ட்மெண்ட். அடுத்த ஒரு முக்கியமானது நமக்கு தெரிஞ்ச ரீசன்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா 2014 ஜூன் 2 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து அதிகமான தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை தனியா பிரிச்சு எதை உருவாக்குறாங்க? ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆந்திர மாநிலத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாநிலமா இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக 2ஆக மீண்டும் பிரிக்கிறாங்க. ஆந்திராவில் இருந்து புதுசா என்ன மாநிலம் உருவாகி இருக்குதாமா? தெலுங்கானா. எந்த வருஷம்? 2014 ஜூன் 2. சரிங்களா, 2014 ஜூன் 2 வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா உருவாக்கப்பட்டது. 2019 அக்டோபர் 31 இருந்து, சரிங்களா, அக்டோபர் 31, 2019 அதுல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருந்ததுங்க. அந்த மாநிலத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலம் 2ஆக என்ன பிரிச்சாங்க? யூட்டியாக பிரிச்சாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற யூட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. அதான் சொல்லியிருப்பாங்க. 2019 அக்டோபர் 31 இருந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியின் மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஸ்டேட் அப்படிங்கிற அந்தஸ்து போயிருச்சு. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் என்னும் 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. சரிங்களா, இது ரொம்ப ரீசெண்டா நடந்த அப்டேட். 2019 அக்டோபர் 31ல. 2020ல மீண்டும் ஒரு அப்டேட் பண்ணாங்க. 2020 ஜனவரி 26ல வந்து பாத்தீங்கன்னா தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டையூ டாமன், சரிங்களா, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல யூட்டியா இணைச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னால தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி ஒரு யூட்டியா இருந்திருக்கு, டையூ டாமன் ஒரு யூட்டியா இருந்திருக்கு. சரிங்களா, இந்த 2 யூனியன் பிரதேசங்கள் ஒரே யூனியன் பிரதேசங்களாக எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். 2020 ஜனவரி 26. இதன் மூலியமா இந்தியாவுடைய மொத்த யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாமா? 8. இந்தியாவில் மொத்த யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8. இதோட யூனியன் அண்ட் டெரிட்டரி, ஒன்றியம், அவருடைய ஆட்சி பரப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு எல்லா விதமான அப்டேட், கேசஸ், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கா கொடுக்க போறோம். தொடர்ந்து பாலிட்டி சீரிஸ் பாருங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல கண்டென்ட் வேணும்னாலும் கேளுங்க. தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.